டியூட் அப்படின்னு சொல்லப்படுற நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட கருத்து, ஸோ என்னோட கருத்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடணும். நான் அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் அதாவது ஒரு கலாச்சார சீர்கேடுக்கான ஒரு திரைப்படம். கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும். வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும். எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும். எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட் அப்படின்னு சொல்லப்படுற நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட கருத்து, ஸோ என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடலாம். நான் அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் அதாவது ஒரு கலாச்சார சீர்கேடுக்கான ஒரு திரைப்படம். கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இது ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் தப்பான ஒரு கருத்தை பதிவிடுது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட டேரக்டர் பேர் கீர்த்தி. இவர் யாருன்னா சுதா கொங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர். சரிங்களா? சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா, என் தம்பியில் அந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணான். பிரதீப் ரங்கநாதன் 2 படம் நடிச்சிட்டான். அடுத்த தனுஷ் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இவர் 2 படம் நடிச்சிட்டான்னா பெரிய அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 2 படம் நடிச்சிட்டான்னா அவனை கொம்பு முடிச்சிடுச்சா? ஏன்னா 100 கோடி வசூல் கொடுக்குறது பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி முன்னணி நடிகர்களில் அவங்களோட கண்ட்ரோல் கிளப் அந்த ஒரு இதில் கிளப்பில் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கதை தேர்வு செய்ய விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த பிரதீப் ரங்கநாதன் நடித்த அந்த டியூட் திரைப்படம் நீங்கள் கொடுத்த டிக்கெட் காசுக்கு ஒர்த்தா அப்படி கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இல்லை. ஏன்னா நீங்கள் ஷாஜகான் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்லராக இந்த படம் அதோடு கனெக்ட் ஆகுது. இந்த படத்தை கம்பேர் பண்ணால் அதுக்கு தளபதி விஜய் சார் நடித்த ஷாஜகான் படம் எவ்வளோ பரவாயில்ல சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. நீ யார் கூட வேணாலும் குழந்தைப்பா, நீ தாலி கட்டு குழப்பம் இல்லை, ஆனால் நீ என்ன நினைக்கிறீ, நீ யார்கிட்ட வேணும் வாழணும்னு நினைக்கி வாழ்ந்துரு. அப்போ தாலிக்கு மரியாதை கிடையாது, கலாச்சாரத்துக்கு மரியாதை கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நீங்கள் பூக்கத்துறதால தான் இன்றைக்கி ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலகட்ட நண்பிகளுக்கு தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் புகட்டுறீங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அப்படியா, ஓகே, ஒருவேளை அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் போல, அப்படியா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோன்னா, கலாச்சாரம் அது தனியான விஷயம். உங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது, நான் இல்லை சொல்ல. பட் ஆனால் ஒருத்தர், அதாவது இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கறதாலே தெரியும், கட்டின புருஷன் தலையில் கல்லை போட்டு பொண்டாட்டி கல்லை கதண்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சில விஷயம் நிறைய நியூஸ் நம்ம காது பேட கேட்குறோம். ஆனால் இந்த மாதிரி தான் நீங்கள் படம் எடுப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் இதை விட படுகேவலமாக மாறுதும் என்று ஐயமில்லை. நான் சொல்லுவேன், அரசியலாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற கருத்துக்களாக இருக்கட்டும். ஸோ இல்லை, நான் இந்த படத்தை சொல்லலை. ஆனால் இதுவும் ஒரு படம் தான். ஆனால் பைசன் அப்படின்னு சொல்ல ஒரு படம் வந்திருக்கு, தரமான படம். ஏன்னா அந்த படத்தை போய் பாருங்கள். ஏன்னா அந்த படத்தில் துருவ விக்ரம் அவ்வளோ மெனக்கிட்டு இருக்காரு. மாரி செல்வராஜ் கதை நல்லா இருக்குது. மாரி செல்வராஜுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அவர் ஒரே டெம்ப்ளேட்டு கொண்டு வராரு. இன்னும் அடுத்த தனுஷ் வச்சு எடுக்க போகிறாரு. ஸோ அந்த படம் ஒரு மேபி ஒரு அரசர் காலகட்டத்தில் ஒரு படமாக கூட இருக்க வாய்ப்பு இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி டியூட் ஆனால் இந்த பிரதீப் ரங்கநாதன் இப்போ நடிக்கிறதில்ல, இவர் எடுத்த படம் நல்லா இருக்குது. எனக்கு கோமாளி எனக்கு பிடிக்கும். டிராகன் படம் நான் பார்க்கவே இல்லை, அது என்ன கதைன்னு தெரில. ஆனால்
நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்குது. ஆனால் எனக்கு டிராகன் படத்தை வந்து பார்க்கணுன்னு தோணவே இல்லை. உண்மையிலே எனக்கு தான் தோணலையா உங்களுக்கு தோணுன்னு தெரியல. ஸோ தோணுன்னா உங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த டிராகன் படம் நான் பார்க்கவே இல்லை. கோமாளி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். டிராகன் படம் சுத்தமாக பார்க்கல. ஆனால் இவரை வந்து அடுத்து தனுஷ் சொல்கிறாங்கல்ல, அவருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே தனுஷ் வந்து கஷ்டப்பட்டு நடித்து வந்தவருங்க. இப்போ வந்து 2 படம் நடித்தவங்க இவர் தனுஷ் அப்படின்னு எடுத்து கொடுத்துட முடியாது. தனுஷ் தான், விஜய் தான், தலை தான், எம்ஜிஆர் தான், எஸ்கே தான். அவ்வளோ இந்த அடுத்தவங்க பட்டத்துக்காக வந்து நம்ம வந்து போராடக்கூடாது. இவருக்கு என்ன டேலண்ட் இருக்குதோ அது பண்ணட்டும். ஸோ இவரை கம்பேர் பண்ண நான் வந்து கவின் எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா கவின் அவரோட கதை செலெக்ஷன் நல்லா இருக்குது. சமீபத்தில் கூட ரிலீஸ் ஆன கிருஷ்ண படம் வந்து அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக ஓகே தான் வந்து. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ஃப்யூச்சரில் முன்னாடி நடிக்கிற ஒரு Tier 2 Tier 1 கூட வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹரிஷ் கல்யாண் படம் கூட டீசல் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம், டீசல் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் அது. அந்த படம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நான் அப்படி பார்க்குறேன்னா மக்கள் சொல்கிறாங்க டீசல் நல்லா இருக்குது, பைசன் தரமான படம் சொல்கிறாங்க. ஸோ தீபாவளி கிளாஸில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் பைசன் சொல்லுவேன். நான் பைசன் வந்து ஒரு சில காட்சிகள் பார்த்தேன். அந்த காட்சிகள் பார்க்கும்போது எனக்கு வந்து புல் அடிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து கேஸ்டிசம் அப்படி ஒரு விஷயம் பீக்கில் இருக்குது. வேறுபாடு பார்க்குறது எல்லாம் அது வந்து ஒரு பாமர அடித்தட்டு மக்கள் சார்ந்த ஒருவன் அவனுக்கு வந்து கபடி விளையாட்டில் வந்து அவனுக்கு மும்முரமாக இருக்கான். அப்போ வந்து என்ன நடக்குது? ஸோ அதை வந்து அவனை தட்டி வைக்கிறாங்க. அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன் அப்படி சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் அதில் இருந்து மீண்டு வரணுங்கள, அது ஒரு ஆர்க் சொல்கிறாங்க. அவங்க ஒரு கதை களத்தை வந்து கரெக்டாக ஒரு முக்கோணம் சேவை கொண்டு வரணும். ஃபஸ்ட் இங்கேருந்து ஒரு பாதி, அது வந்து இன்டர்மிஷன், அதுக்கப்புறம் முடிவு. ஸோ கரெக்டாக ஆர்க்கில் கொண்டு வராது அது. ஸோ கதையை கரெக்டாக வடிவமைச்சு கொண்டு வராங்க. அது வந்து உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப். ஸோ டியூட் படம் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு இந்த அதே மாதிரி இந்த மமிதா பைஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஓவராக கிரிஞ்சி மெட்டீரியல் நேரத்தில். ஏன்னா என்ன சொல்கிறதுக்கு, பிரேமலு படம் வந்துச்சு. அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுக்கு, இதுவே சொல்கிறாங்க இந்த படம் வந்து பிரேமலுக்கு சமமாக. என்னத்தை சொல்கிறதுக்கு, நீ பிரேமலு படம் பார்த்துருக்கியாடா? பிரேமலு படம் நீ பார்த்துருக்கியான்னு கேட்டேன். பிரேமலு படம் வந்து ஒன் சைடில் கரெக்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கூட லோக்கல் படம் வந்துச்சு, அந்த படம் அது கூட யூனிவர்ஸ் போகுது. ஆனால் ஒன்றுமே படம் பார்க்க தெரியாதவனுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். நான் அது சொல்லுவேன். படம் பார்க்க ஒரு மண்ணாங்கட்டியும் மண்டையில் மசாலா இல்லாதவன் இந்த படத்தை வந்து கொண்டாடுவான். இந்த டியூட் சொல்லப்படுற படத்தை கொண்டாடுவான். அதுவும் இந்த பிரதீப் ரங்கநாதனை வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. என்னத்தை சொல்கிறது, வாட்ஸ்அப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், இவனை வச்சு தான் வீடியோ வருது. ஏன்னா இந்த படம் வந்து சமுதாயத்துக்கு நல்ல படம் கிடையாது. இது வந்து ஓப்பனாக சொன்னால் இது வந்து ஒரு கேடு விளைவிக்கிற ஒரு படம் தான். இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு யாரும் ரீல்ஸ் பண்ணாதீங்க. ரீல்ஸ் உங்கள் மக்கள் மத்தியிலும் அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நான் அது மாதிரி சொல்வேன். ஏன்னா நாளைய தலைமுறைகள் நம்மளோட தலைமுறைகள் தான். அது வந்து நீங்கள் நல்லதாக கொண்டு போகிறீங்களா கெட்டதாக தெரியாது. ஏன்னா சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், கார்த்தியும் ஒருத்தன் இப்படி அர்த்தம் ஆட்டுவான் பண்ணுவானா, அவன் எல்லாம் தூக்கி ஜெயிலில் தூக்கி போடணும். உண்மையில அவன் தூக்கி போட்டு லாக்கப்பில் போட்டு கொள்ளணும். ஏன்னா அவன் நடு ரோட்டில் வச்சு அந்த பிள்ளையும் அடிக்கணும். ஏன்னா அந்த பிள்ளை சும்மா அவளோட அடித்து சப்பி விட்டுனவன்லாம் என்ன பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நடு ரோட்டில் நாய் தான் அப்படி பண்ணுவாங்க, இவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ நடு ரோட்டில் வந்து நடக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் இதை இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் வயிறுஞ்சது குழப்பம். ஐ டோன்ட் கேர். ஸோ நல்ல படத்தை நான் வரவேற்பேன். நாசமாக போனால் கேவலமாக படத்தை நான் வந்து ரோஸ்ட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் வளரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.